அப்போ இவங்க பவர்லாம் தாண்டி இப்போ வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி இந்த பவர் யார்கிட்ட இருக்கு? நிர்மல்குமார் அவர்கிட்ட இருக்கு. இப்போ இவங்க பவர்லாம் தாண்டி ஆட்சிக்கு முன்னாடி இருந்த டிஎம்கே பண்றாங்க அப்படின்னா, ஒன்று உனக்கு ஆட்சி பண்ண தெரியல, இல்லை உனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. அது எப்படிங்க நீங்கள் ஆட்சி பண்ண தெரியல? ஒரு வந்த 10 நாள் 15 நாளுக்குள்ளே நீங்கள் எப்படி அது பகிரங்கமாக அப்படி பேச முடியும்? இப்போ இதுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 10 நாள் தானே ஆகுது, 15 நாள் தானே ஆகுது அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன், இதுக்கு முன்னாடியே தான் நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்களே. பெண்கள் பாதுகாப்புக்கு நாங்கள் வந்து ஸ்டெப் எடுத்து வச்சுட்டோம்னு சொல்கிறீங்க, சட்டம் ஒழுங்குக்கு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டோம்னு சொல்கிறீங்க, எல்லாத்தையுமே நீ ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா எடுத்து ஸ்டெப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதானே. இன்னுமா ஸ்டெப் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுக்க போகிறப்பையும் இது நான் செய்ய போகிறப்பையும் என்ன செய்ய போகிறோன்ற முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் சொல்ல முடியும். நீ இப்போ ஒரு விஷயம் எங்கள்கிட்ட சொல்கிறீங்க, அப்போது அதுக்கான பிளானிங்கை நீங்கள் வச்சுட்டு தான் நீங்கள் என்கிட்ட பேசுவீங்க, கரெக்டாக? அப்போ பிளானிங்கே இல்லாமல் பேசிட்டு இப்போ நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன அரசியல்? நான் கேட்குறது உங்களுக்கு புரியுதா? 10 நாள் தான் ஆச்சு, 15 நாள் தான் ஆச்சு அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி முன்னாடி விஜய் அவர்கள் என்ன சொன்னார்? நான் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பேன், என் ஆட்சியில் வந்து பெண்களுக்கு முழு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் சொல்கிறாரு. அப்படின்னா